இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டியடித்த சம்பவம் மீனவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து 242 விசைப்படகுகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். கடற்கரையிலிருந்து 22 மைல் தொலைவில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான படகில் குமாரவேல் உட்பட 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்களின் படகில் இருந்த மீன்பிடி உபகரணங்கள், செல்போன், GPS கருவி ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளது. பின்னர் குமாரவேலை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது. இதனையடுத்து அவசரமாக கரை திரும்பிய மீனவர்கள் காயமடைந்த குமாரவேலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போட்டில் ஏறிட்டு ஒரு பைப்பு ராடு எடுத்துட்டு நான் ஸ்டேரி இருந்தேன். எனக்கு நேராக ஒரு பைப் எடுத்து நடு மண்டையிலே போட்டு அடிச்சிட்டாங்க. அடிக்கிற எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. இல்லை ரத்தத்தில் மயக்கம் வந்து அப்புறம் இல்லை ஒரு ரீப்பேர் போட்டில் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வீசிட்டு போட்டு காலில் ஷூ போட்டுருந்தாங்க. அதை போட்டு 5 பேருமே என்னை குளிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு சேதாரம் பண்ணி விட்டாங்க. வீலசி, கண்ணாடி, பல வல்லாது எல்லாத்தையும் சேதாரம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் CPSC, வாக்கி டாக்கி வயர், செல்லு 3 செல்லு இந்த தண்ணியில் போட்டாங்க.